வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டில் இருக்க குட்டிக்கு ஸ்கூல்லேயே விட்டுட்டாங்க. ஈவினிங் ஆனதும் என்ன ஸ்நாக்ஸும் கேட்பாருன்னு யோசிச்சிட்டே வெளியே வந்து பார்த்தேன். நம்ம வீட்டு மரத்தில் ஒரு வாழைப்பூ இருந்துச்சு. அடடே, வாழைப்பூ இருக்கே, நம்ம வடை செஞ்சிடலாமேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். இவ்வளோ உயரத்தில் இருக்கே, நம்ம எப்படிரா பறிக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டு தலைவர் வந்து இந்த பூன் பறித்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து வாழைப்பூ வச்சு உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவா உரிக்க அச்சையை பார்த்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஒரு வழியாக மொத்த பூவையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூவில் குச்சி மாதிரி உள்ளே ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு மேலே கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதையும் எடுக்கணும். அது எடுக்காமல் போட்டால் கசந்து போயிடும். கசந்து போனால் நம்ம வீட்டில் இருக்க குட்டி சாப்பிட மாட்டாங்க. சரி, நீ எல்லா பூவில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு எல்லா பூவும் லைனாக அடுக்கி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நிறைய பூ இருந்துச்சு. ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது நாலுத்தையும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஊற வச்ச கடலப்பருப்பு கூட பூண்டு, இஞ்சி, சோம்பு, உப்பு இது நாலுத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. அரைச்ச கடலப்பருப்பு கூட வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து அதில் போட்டு பார்த்தேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை தட்டி எண்ணெயில் போட்டுட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன், ஏன்னா வடை தீஞ்சிடாமல் இருக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வடையை எடுத்து தட்டில் வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும், வெயிட் பண்ணிட்டான்னு குட்டி பையன்கிட்ட சொன்னேன். அம்மா எனக்கு உடனே வேணும்னு சொன்னான். சரின்னு தட்டில் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சேன். நான் எதிர்பார்த்ததை விட வடை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே கடலை வடைனா தெரிச்சு ஓடுற என் பையன் அம்மா இன்னொரு வடை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்கு மம்மின்னு சொல்லிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.